ஐங்க உங்கள் வீட்டில் என்னைக்காவது காய்கறி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சான்ஸில் தான் இருக்குங்க. ஏன் கறி மீன் குழம்பு கூட தோற்று போயிடும், அந்த அளவுக்கு சான்ஸ்லெஸ் டேஸ்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, குட்டி வெங்காயம் 5-6, பெருங்காயம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு வத்தல், இது எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. அப்புறமா மசாலாக்கு ஒரு ஜாரில் 2 வெங்காயம், கருவேப்பிலை, ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, 2 மிளகு, 2 தேங்காய், பெரிய சைஸ் தக்காளி 1, இதெல்லாம் மையா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. அப்புறம் தண்ணி தேவையான அளவு. கொதிக்கிற நேரத்தில் அப்பளப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய ரவுண்டு சைஸ் அப்பளப்பும் குட்டி அப்பளப்பு, அதாவது விரல் அப்பளப்புன்னு சொல்றத கொஞ்சம் கையளவுக்கு வறுத்து எடுத்திருக்கேங்க. கொதிச்சு வரும்போது அப்பளப்பு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. மையா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடுங்க. கறி மீன் குழம்பே தோத்து போயிடும், அவ்வளோ டேஸ்டா வாசமா இருக்குங்க.